ஈவெண்ட்டில் வந்து ஸ்பீக்கராக கூப்பிட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் திருப்பி இந்த மேடையை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, செக்ஸ் எஜுகேஷனுக்கு இங்கே எல்லாருமே ஆதரவாக தான் பேசியிருந்தாங்க. ஸோ விச் மீன்ஸ் செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல இங்கே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் செக்ஸ் எஜுகேஷனை வந்து நம்ம முழுமையாக பார்க்கல அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு நாலேஜ் கேப்பாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கும் சரி, லைக் இங்கே ஆடியன்ஸாக வந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஸோ இதை வந்து முழுமைப்படுத்தினாதான் அது முழுமை பெறும், அது இன்னும் ஏதுவாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம இங்கே பேசினது எல்லாமே குட் டச், லைக் சேஃப் அன்சேஃப் டச்சை பற்றி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்தது வந்து அவங்களுக்கு நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ், அதாவது செக்ஷுவல் அர்ஜை பற்றி சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், பியூபர்ட்டி போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும். அடுத்தது செக்ஸ் வரைக்கும் வந்தாச்சு, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. பட் இது அதோட நிற்கிறது கிடையாது. ஒரு சில ஸ்பீக்கர்ஸ் வந்து திருநங்கைகளை பற்றி பேசியிருந்தாங்க, லைக் டிரான்ஸ் கம்யூனிட்டி பற்றி பேசியிருந்தாங்க. பட் ஸ்டில் அதை வந்து முழுமை பெறலை அப்படின்றது தான். நீங்கள் அடுத்தது நம்ம செக்ஸ் எஜுகேஷன் மூலிமா சொல்லி கொடுக்கறதுக்கு அகெயின் லெஸ்பியன் பற்றி சொல்லி கொடுக்கணும், கே அந்த செக்ஷுவாலிட்டியை பற்றி சொல்லி கொடுக்கறது வந்து இங்கே ரொம்ப இட்ஸ் ஹை டைம் அப்படின்னு நான் யோசிக்கிறதா இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சில்ட்ரனுக்கு எதிரான இந்த செக்ஷுவல் வைலன்சஸ் வந்து இப்போ நடக்கிறது கிடையாது. ரொம்ப காலங்காலமாக இது வந்து அப்படிதான் நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து செக்ஷுவல் டிஸார்டர்னால நடக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர். இப்போ நம்ம அதை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மாதிரியான கேசஸ் ரொம்ப அதிகமாக வெளியில் வருது, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அதனால இப்போ நம்ம செக்ஸ் எஜுகேஷனை வந்து ரொம்ப அதுக்கு ப்ரெஷர் வந்து நம்ம அதிகமாக கொடுக்குறோம். அதே மாதிரி தான் டிரான்ஸ் கம்யூனிட்டி, குயர் கம்யூனிட்டி பீப்புளும் இருக்கிறாங்க. இதுவும் காலங்காலமாக அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. காலங்காலமாக டிரான்ஸோ லெஸ்பியனோ நம்மளோட செக்ஷுவாலிட்டிஸ், டிஃப்ரெண்ட் செக்ஷுவாலிட்டி பீப்புள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் ஸோ ரொம்ப காலமாகவே செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து ஆண்களுக்கு மட்டுமானது, அவங்களுக்கு ப்ளஷர் கொடுக்குற ஒன்றா தான் இருந்துட்டு இருக்குதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தில் தான் இருக்கிறோம். பட் அது அப்படி கிடையாது. பெண்களுக்கான செக்ஷுவல் நீடையோ அவங்களுக்கான செக்ஷுவல் ஹைஜீனை பற்றி பேசுறதுமே செக்ஸ் எஜுகேஷனில் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்டாக இருக்குது. பட் அதை பற்றிலாம் நம்ம பேசுறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம போகிற மேடைகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆஸ் எ இண்டிவிஜுவலாகவும் இருக்கட்டும், செக்ஸ் எஜுகேஷன்ன்றது ஒரு வாஸ்டான இது. இட் ஷுட் பி ஹோலிஸ்டிக் அண்ட் நாட் அது ஆண்களுக்கானது. இங்கேயுமே நம்ம பெண்களை மையப்படுத்தி மட்டும்தான் பேசியிருக்கிறோம். 1-2 பேர் தான் வந்து ஆண்களோட பிரச்சனைகளும் பேசியிருக்காங்க. அதை தாண்டி இதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அண்ட் இது ஒரு பெரிய இது, ரொம்ப கன்வென்ஷனலாக பார்க்குற டாபிக்ஸ் மட்டும் இல்லாமல் செக்ஸ் எஜுகேஷனில் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ தேங்க்யூ.